வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். இலங்கையின் அபிவிருத்தி மற்றும் மறுசீரமைப்பு இலக்குகளை அடைவதற்கு நிலையான பங்காளியாக நாம் தொடர்ந்தும் பணியாற்றுவோம். ஜனாதிபதியிடம் சர்வதேச நாணய நிதியம் அறிவிப்பு. சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டினா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு வாழ்த்து தெரிவித்து கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். தற்பொழுது செயற்படுத்தப்படும் சர்வதேச நாணய நிதிய வேலைத்திட்டம் உட்பட இலங்கையின் அபிவிருத்தி மறுசீரமைப்பு இலக்குகளை அடைவதற்கு நிலையான பங்காளியாக தொடர்ந்தும் பணியாற்றுவதற்கு சர்வதேச நாணய நிதியம் தயாராக இருப்பதாக அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. நவம்பர் 14 பொதுத் தேர்தல் நடத்தப்பட இருக்கின்றது. நவம்பர் 14 பொதுத் தேர்தல் நடத்தப்படும் என்றும் அக்டோபர் முதல் வாரத்தில் வேட்புமனுக்கள் கூறப்படும். புதிய விசேட அறிவித்தல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான வர்த்தகமனை அறிவித்தலை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா கையொப்பமிட்டுள்ளார். பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தலில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா கையொப்பமிட்ட நிலையில் புதிய விசேட அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளன. அனுரகுமார திசாநாயக்கா அரசாங்கத்தில் வடமாகாணத்துக்கு தமிழ் ஆளுநர் நியமனம். வடக்கு மாகாண ஆளுநராக யாழ் மாவட்ட முன்னாள் அரசு அதிபர் நாகலிங்கம் வேதநாயகம் பதவியேற்றுள்ளார். ஜனாதிபதி முன்னிலையில் ஆளுநராக பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். யாழ் மாவட்டத்தில் அரசு அதிபராக வேதநாயகம் பணியாற்றிய வேளை அப்போதைய யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் முடிவுக்கமைய வெளியேற்றப்பட்டிருந்தார். இவ்வாறு வெளியேற்றப்பட்ட நாளில் அவரது ஓய்வுக்கு 3 மாத காலமே இருந்தபோது அவர் பதவி விலகியிருந்தார். இந்த நிலையில் தற்போதைய ஆட்சி மாற்றத்தின் பின்னர் வடமாகாண ஆளுநர் பதவியை வேதநாயகம் இன்று ஜனாதிபதி முன்னிலையில் பெற்றுக்கொண்டுள்ளார். தனது பதவியிலிருந்து அவர் விலகிய பின்னர் அரசு அதிகாரிகள் மக்கள் சேவையாற்றவே தவிர அரசியல்வாதிகளின் செல்வத்தை செய்யவல்ல பகிரங்கமாக கருத்து நிகழ்வில் முன்வைத்திருக்கின்றார். அரசியல்வாதிகளின் சொல்லை கேட்டு செயற்படும் அதிகாரியாக இல்லாத பொதுமக்களுக்கும் பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் அரசு உத்தியோகத்தர்களாக செயற்பட வேண்டாம். தற்பொழுது பலரும் கூறுகின்றார்கள் 65 வயது வரை ஓய்வு காலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும். ஆனால் எனக்கு தெரியும், இந்த காலகட்டத்தில் என்னால் கடமையாற்ற முடியாது. நான் நேர்மையாக கடமையாற்றியதன் காரணமாக தற்போதைய ஊழல்வாதிகளுடன் இணைந்து என்னால் கடமையாற்ற முடியாது. இதன் காரணமாக என்னை வேறு இடங்களுக்கு மாற்ற முயற்சித்தார்கள். எனினும் நான் ஓய்வினை பெற்றுக்கொண்டேன். நான் கடமையாற்றிய காலத்தில் எந்த ஒரு அரசியல்வாதிகளுக்கும் முன்னுரிமை கொடுத்து செயற்பட்டதில்லை. அது அனைவரும் அறிந்த விடயம். தற்பொழுதுள்ள நிலையில் சில பிழையான விடயங்களை செய்ய தூண்டியவர்களுடன் என்னால் கடமையாற்ற முடியாது என்று திட்டவட்டமாக அறிவித்திருக்கின்றார் வேதநாயகம். நாட்டின் 25 நிர்வாக மாவட்டங்களுக்குள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 10 பேர் ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்புக்கு நியமனம். யார் இந்த 250 பேரும்? கட்டுப்பாட்டு விலையை கடத்தும் பொருட்களை விற்கும் கடைக்காரர்கள், அரச பேருந்தில் பயணச்சீட்டு வழங்காமல் காசு வேண்டும் நடத்துனர்கள், போக்குவரத்து விதிகளை கடைப்பிடிக்காமல் கண்மூடித்தனமாக வாகனம் ஓட்டும் சாரதிகள், அரச அலுவலகங்களில் கடமையை செய்யாமல் மக்களை அலக்களிக்கும் அரசாங்க உத்தியோகத்தர்கள், அரசு அதிகாரிகள், சட்டத்துக்கும் சிஸ்டத்துக்கும் புறம்பாக அடிமட்ட உத்தியோகர்களை பழிவாங்கும் மேலதிகாரிகள், அரச அலுவலகங்களில் கூடிய 30 நிமிடத்துக்கு மேலாக சேவையை வழங்காமல் தேவையற்ற இழுத்தடிப்பு செய்யும் அரச சேவையாளர்கள், அலுவலகம் ஒன்றிலிருந்து அல்லது பொதுமகனிடமிருந்து கிடைக்கப்பெறும் கடிதங்களுக்கு கூடிய 14 நாட்களுக்கு பதிலளிக்காத உத்தியோகத்தர்கள், சேவை பெறுநர்களை உரிமையில் மரியாதை குறைவாக நடத்தும் அதிகாரிகள், நோயாளிகளை கடிந்து பேசும் தாதியர்கள், வைத்தியர்கள், கடமை நேரத்தில் தனியார் வைத்தியசாலையில் பிழைப்பு நடத்தும் வைத்தியர்கள், பாடசாலை நேரத்தில் தனியார் நிறுவனங்களில் வகுப்பெடுக்கும் பாடசாலை ஆசிரியர்கள், வெற்றிலைப்பாக்கு தரித்து அரச பேருந்தில் பயணிப்போர், பொதுகிடத்தில் வெற்றிலையை துப்புவோர், மதுபோதையில் பொதுகிடத்தில் நின்று குழப்பம் விளைவிப்போர், தூசண வார்த்தைகள் பேசுவோர், போக்குவரத்து விதிமுறைகளுக்காக லஞ்சம் வாங்கும் போலீசார், போக்குவரத்தை மீறும் போலீசார் என்று 100 ஏற்பாடுகள். இத்தகையோரை தகுந்த ஆதாரங்களுடன் ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்த வேண்டும். தெரியப்படுத்தி 48 மணி நேரத்தில் கை செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த வேண்டும். இதற்கான வேலையிழப்பு, நஷ்டஈடு, சிறை தண்டனை போன்றவற்றையும் அனுபவிக்க நேரிடும். இந்த 250 பேரும் யாரென்று அவர்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அவர்களுக்குள் ஒருவரை ஒருவர் கூட தெரியாது. இவர்கள் தங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள்.
புதிய அமைச்சின் செயலாளராக இடம் பிடித்த தமிழர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட நிலையில் புதிய அமைச்சரவை நியமிக்கப்பட்டு அமைச்சின் செயலாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த அமைச்சின் செயலாளர் வரிசையில் விளையாட்டுத்துறை இளைஞர் விவகார அமைச்சின் செயலாளராக கணபதி பிள்ளை மகேசன் மீண்டும் அதே அமைச்சின் செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் செயலராக பிரதீப் சௌத்ரி நியமிக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் 32 வயதான அரச உத்தியோகத்தர் பெண்ணும் 18 வயதான மாணவனும் தலைமறைவு. யாழ்ப்பாணம் உரும்புராய் பிரதேசத்தில் 32 வயதான திருமணமாகாத பெண் அரச உத்தியோகத்தர் ஒருவரினால் 18 வயதுடைய உயர்தர மாணவன் ஒருவருடன் தப்பிச் சென்றதை அடுத்து இருவரை கைது செய்ய கோப்பாய் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். 32 வயதான குறித்த பெண் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் அரச நிறுவனம் ஒன்றில் பணியாற்றுகின்றார். தலைமறைவான பெண் அரசு உத்தியோகத்தருக்கு திருமணம் செய்து வைக்க அவரது பெற்றோர் தொடர்ந்து முயற்சித்துள்ளனர். எனினும் பெற்றோர் பார்க்கும் வரன்களை மகள் நிராகரித்து வந்துள்ளார். இம்முறை காப்போது உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவனின் குடும்பத்துக்கு குறிப்பிட்ட பெண் அரசு உத்தியோகத்தரின் குடும்பத்துக்கிடையில் நெருங்கிய தொடர்பில் இருந்தது. இறுதியாக பொறியியலாளர் ஒருவரை திருமணம் செய்து வைக்க பெற்றோர் முயற்சித்தனர். எனினும் மகள் அதனை நிராகரித்துள்ளார். எனினும் பொறியியலாளரை திருமணம் செய்ய வேண்டும் என்று பெற்றோர் தரப்பில் கடும் அழுத்தம் கொடுக்கப்பட்ட நிலையில் பாடசாலை மாணவனுடன் அந்த பெண் அரசு உத்தியோகத்தர் தலைமறைவாகி இருக்கின்றார். போலீசார் நடத்திய விசாரணையில் வாந்தி தலைவலி காரணமாக மேற்படி பெண் அரசு உத்தியோகத்தர் மருத்துவரிடம் சென்றதாகவும் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் நடத்தப்பட்ட இரத்த சிறுநீர் பரிசோதனையில் அவர் கர்ப்பமாக இருப்பது உறுதி செய்யப்படுகின்றது. மாணவனின் பெற்றோர் கோப்பாய் போலீசில் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இருவரை கைது செய்த கோப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியாவில் 14 வயது மாணவனை துஷ்பிரயோகம் செய்த இளம் ஆசிரியை கைது. வவுனியாவில் 14 வயது மாணவன் ஒருவருக்கு பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக பயிலுனர் ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியா தெற்கு வலயத்துக்கு உட்பட்ட பிரபல பாடசாலை ஒன்றின் பயிலுனராக பணியாற்றிய கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பெண் ஆசிரியர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். 14 வயது மாணவன் ஒருவருக்கு குறித்த பயிலுனர் பெண் ஆசிரியர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்து வந்ததாகவும் இது தொடர்பில் பாடசாலையில் செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பாக தீர்வு கிடைக்காத நிலையில் மாணவனின் பெற்றோர் சிறுவர் பிரிவில் வவுனியா போலீசில் முறைப்பாடு பதிவு செய்தனர். முறைப்பாட்டை அடுத்து குறித்த மாணவனின் வாக்குமூலம் பெறப்பட்டதுடன் மாணவன் மருத்துவ பரிசோதனைக்காக வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதன் அடிப்படையில் பெண் ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். காணாமல் போன பெண் 29 வருடங்களின் பின்னர் தாயகம் திரும்பிய அதிசயம். வெளிநாடுகளுக்கு சென்ற நிலையில் பல வருடங்களாக காணாமல் போன பெண் ஒருவர் மீண்டும் வந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான சவுதி அரேபியாவுக்கு 29 வருடங்களுக்கு முன்பு வீட்டு பணிப்பெண்ணாக பணியாற்றிய பெண் ஒருவரே மீண்டும் வீடு திரும்பிய சம்பவம் வேங்கொட பகுதியில் இடம்பெற்றுள்ளது. வெளிநாடு செல்லும் போது அவரது மகனுக்கு 13 வயதும் மகளுக்கு 12 வயதுமாக இருந்த நிலையில் தற்பொழுது அவர்களுக்கு 43 மற்றும் 42 வயதாக அதிகரித்திருக்கிறது. வாரியாக் போல பிரதேசத்தினைச் சேர்ந்த கமலாவதி என்ற தாயார் 1995ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் சவுதி அரேபியாவுக்கு வீட்டு பணிப்பெண்ணாக வேலைக்கு சென்றார். 6 மாதங்களாக கடிதம் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் கணவனுடனும் பிள்ளைகளுடனும் தொடர்பில் இருந்த கமலாபதியின் அனைத்து தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டிருந்தன. தனது மனைவிக்கு என்ன நடந்தது என்பதை அறிய பல சந்தர்ப்பங்களில் அவரது கணவர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் சென்ற போதிலும் அவரை பற்றிய எந்த தகவலும் பெற முடியாமல் இருந்தது. இந்த நிலையில் 2009ஆம் ஆண்டு உடல்நலக் குறைவின் காரணமாக உயிரிழந்திருந்தார். இவரோட பின்னணியில் 29 வருடங்களின் பின்னர் இலங்கை வந்த அவர் விமான நிலையத்தில் உள்ள உதவி பிரிவின் உதவியுடன் வேங்குடல் இருக்கும் பிள்ளைகளின் வீட்டுக்கு சென்றிருக்கின்றார். இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல். ஆஸ்திரேலியன் டாலர் 213 ரூபா, கனேடியன் டாலர் 230 ரூபா, யூரோ ஒன்றின் பெறுமதி 345 ரூபா, சிங்கப்பூர் டாலர் 241 ரூபா, ஸ்டேர்லிங் பவுண்ட் 413 ரூபா, சுவிஸ் பிராங்க் 367 ரூபா, ஐக்கிய அமெரிக்க டாலர் 307 ரூபா. தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெறுமதிகளாக பஹ்ரைன் தினார் 806 ரூபா, குவைத் தினார் 995 ரூபா, ஓமான் ரியால் 789 ரூபா, கட்டார் ரியால் 83 ரூபா, சவுதி அரேபியா ரியால் 81 ரூபா, ஐக்கிய அரபு ராச்சியம் திர்ஹம் 82 ரூபா. பொது தேர்தலில் தனிவழி செல்கின்றது முட்டுக்கட்சியினர்.
நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தனித்து களமிறங்கும் என்றும் அந்த கட்சியின் தலைவரான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அறிவிக்கின்றார். கட்சியின் பிரமுகருடன் மொட்டு கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற விசேட சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ளார். அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணி அமையப் போவதில்லை என்றும் மஹிந்த ராஜபக்ச குறிப்பிடுகின்றார். பழைய கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டோம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் போலீஸ் திணைக்களத்தில் அரசியல் தலையீடுகள் இருக்காது. காவல்துறை அதிகாரிகள் சுதந்திரமாக இயங்கலாம். இப்படி குறிப்பிட்டிருக்கின்றார் பொது பாதுகாப்பு அமைச்சர் விஜித கேரத் உறுதியளித்திருக்கின்றார். பழைய கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டதாகவும் காவல்துறை அதிகாரிகள் சுயாதீனமாகவும் சுதந்திரமாகவும் இயங்கலாம் என்றார் பொது பாதுகாப்பு அமைச்சர் விஜித கேரத் உறுதிமொழி வழங்கியிருக்கின்றார். வைத்தியர் சாஃபி சிஹாப்தீன் பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டாம். குர்நாகல் மாவட்டம் சிறுபான்மை முஸ்லிம் தமிழ் 1,25,000க்கும் அதிகமான வாக்குகள் இருக்கின்றன. இந்த வாக்குகள் சரியாக மாவட்டம் பயன்படுத்தினால் ஒன்றல்ல 2 பாராளுமன்ற பிரதிகளை பெற முடியும். ஆனால் அது முடியாமல் இருக்கின்ற காரணம் இருவேறு முஸ்லிம் கட்சிகள் அவர்களுக்கிடையில் போடுகின்ற போட்டி என்பது மக்கள் அறிந்த விடயமே. அந்த 2 கட்சிகளும் அது ஒரு பாராளுமன்ற கதிரைக்கான தலை மட்டுமே. ஆனால் குர்நாகல் மக்கள் பெற்றுக்கொள்ளும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதிநிதி என்பது அவர்களுக்கான உரிமைக்கான குரல் மட்டுமல்ல, ஆண்டாண்டு காலமாக தேங்கி கிடக்கும் பிரச்சினைகளுக்கான அபிவிருத்திக்கான தீர்வாக அமைய வேண்டாம். எனவே அரசாங்க பக்கத்தில் ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனால் மட்டுமே தீர்வோடு சேர்ந்து அபிவிருத்தி அரசியல் மாவட்டத்தில் சாத்தியமாகும். அதற்காக வைத்தியர் சாஃபி பொருத்தமா என்று கேட்டால் நிச்சயம் அவரை இப்போதைய பொருத்தமானவர் யாரும் இருக்க முடியாது என்றே சொல்ல வேண்டாம். அவர் ஜனநாயக ரீதியில் தெரிவான ஜனாதிபதி அனுரகுமாரோடு சேர்ந்து பயணிக்க சில திடகாத்திரமான முடிவுகளை எடுத்துள்ளதாக அறிய முடிகின்றது. எனவே அவரின் கைகளை பலப்படுத்த மாவட்ட மக்கள் கை சேர்க்க வேண்டாம். முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்கள் அனைத்தும் மீள கையளிக்கப்பட்டிருக்கின்றன. முன்னாள் அமைச்சர்கள், இராஜாங்க அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், அமைச்சுக்களின் செயலாளர்கள் பயன்படுத்திய வாகனங்கள் மீள கையளிக்கப்பட்டுள்ளன. புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டதைத் தொடர்ந்து அமைச்சர்கள் பதவி இழப்பு மற்றும் அமைச்சுக்கின் செயலாளர்கள் மாற்றமடைந்த நிலையில் இவ்வாறு வாகனங்களை மீள கையளிக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ள விடயம் குறிப்பிடத்தக்கது. அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் ஒதுக்கப்படும் வாகனங்களின் எண்ணிக்கை குறைக்க இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அறிவித்திருக்கின்றார். இடது பக்கம் திரும்பிய இந்தியாவை பொறுமையுடன் கையாள வேண்டாம். இடது பக்கம் திரும்பிய இலங்கையை இந்தியா பொறுமையுடன் கையாள வேண்டுமென்றும் இலங்கையில் ஆட்சி மாற்றம் குறித்து இந்தியாவின் பிரதான ஆங்கில பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கின்றது. மாலத்தீவு விவகாரத்தில் கடைப்பிடித்ததைப் போன்றும் இலங்கை விவகாரத்தில் இந்தியா பொறுத்திருந்து பார்க்கும் அணுகுமுறை கடைப்பிடிக்க வேண்டாம். நெருக்கடியான நேரங்களில் முதலில் உதவிக்கு ஓடி வருகின்ற நட்பும் அன்பும் கொண்ட ஒரு பிராந்திய வல்லரசு இந்தியா என்பதை இலங்கையின் புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா புரிந்து கொள்வதற்கு புதுடில்லி கால அவகாசத்தை வழங்க வேண்டாம். தற்போதைய ஆட்சி அதிகாரம் வந்துவிட்ட புதிய ஜேவிபியின் தலைவர் பிரத்யேகமாக சிங்கள தேசியவாதத்தை கைவிட்டு சிறுபான்மை சமூகங்களில் குறிப்பாக தமிழர்களின் அக்கறைகளை கையாள்வதற்கு சகல சமூகங்களையும் அரவணைக்கும் அணுகுமுறை கடைப்பிடிக்க வேண்டாம். இலங்கையில் புதிய அரசியலமைப்பு வரைவு என்பது பிரச்சினைகளை கிளறிவிடக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. அரசியல் அமைப்புக்கான 13வது திருத்தத்தில் ஏதாவது மாற்றங்கள் செய்வதற்கு மேற்கொள்ளக்கூடக்கூடிய இந்த முயற்சியும் இந்தியாவுடன் இலங்கையின் உறவுகளில் தமிழர் பிரச்சினை மீண்டும் முன்னரங்கத்துக்கு கொண்டு வரப்படும். இவ்வாறு கருத்துக்களை இந்தியாவின் முக்கிய ஆங்கில தேசிய பத்திரிகை இலங்கையின் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கா ஜனாதிபதியாக பதவியேற்றிருப்பது குறித்து எழுதிய ஆசிரியர் தலையங்கங்களில் தெரிவிக்கப்படுகின்றது. நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்துஸ்தான் டைம்ஸ் ஆகிய பத்திரிகைகள் ஆசிரியர் தலையங்கங்களாக முழுமையாக தந்திருக்கின்றார்கள். இடது பக்கம் திரும்பிய இலங்கையை பொறுமையுடன் கையாள வேண்டும் என்ற தலைப்பில் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா வெளியிடப் போகும் விசேட அறிக்கை ஒன்று. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா இன்று நாட்டு மக்களுக்கு விசேட உரையாற்ற இருக்கின்றார். அதன் அடிப்படையில் இன்று இரவு 7:30 மணிக்கு ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு உரையாற்றி விசேட அறிக்கை ஒன்றை வெளியிடுவார் என்று ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்திருக்கிறது. இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தெரிவதற்காக கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்கா 57,40,40,179 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார்.
இந்த நிலையில் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவது இது முதலாவது சந்தர்ப்பம் என்பதாகும். இதேவேளை நள்ளிரவு தொடக்கம் நடைமுறைக்கு வரும் வகையில் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் தொடர்பான விசேட அறிவித்தலும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் புதிய நாடாளுமன்றம் தெரிவு செய்வதற்கான பொது தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்வது அக்டோபர் 4 தொடக்கம் அக்டோபர் 11 நண்பகல் 12 மணிக்கு மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. நன்றி.